Hi friends, welcome to my channel Shubis Just My Way. நான் இன்னைக்கு வந்து 8+ month பேபிக்கான லஞ்ச் ஃபுட் வந்து 3 different types of ஃபுட் வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் லேஸ் அவல் வந்து எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் லேஸ் அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து நான் வந்து அரை கப் வந்து பால் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். ஒரு ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். அவலை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா இதில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும். நல்லா கழுவிட்டிங்கன்னா க்ளீனாக போயிடும். நல்லா தண்ணி ஊற்றி கையை வச்சு நல்லா அரிசி கழுவுற மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது லேசவல் தான். இந்த ஈரத்துலேயே டக்குன்னு ஊறிடும் 2 minutesலேயே. அடுத்து நான் வாழைப்பழம் எடுத்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக. உங்களுக்கு ஒரு வாழைப்பழம் தேவையில்லை அப்படின்னா பாதி வாழைப்பழம் கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து வாழைப்பழம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நான் வந்து கழுவி வச்சிருக்க அவலை வந்து இப்போ இது கூட வந்து சேர்த்திக்கிறேன். அந்த நெய்யில் நான் அவல் வந்து ஒரு 2 tablespoon எடுத்திருக்கேன். போதும் அதுவே. இதை வந்து அந்த நெய்யிலே சேர்த்து நல்லா ஒரு 1 minute வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேணால், சும்மா லைட்டாக பண்ணால் போதும். அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிற பாலை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இந்த பாலில் வந்து அந்த அவல் வந்து நல்லா குக் ஆகணும். சீக்கிரமாகவே குக் ஆயிரும். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அதிகமான பால் கூட விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த டைமில் கொஞ்சம் நேரம் குக் ஆனதுமே அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்திக்கிறேன். இந்த வாழைப்பழம், அவல், பால் இது 3 வந்து நல்லா வந்து எப்படி சொல்கிற மேஷ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பழத்தையெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க, இல்லை தண்ணி கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும் ஒரு 2 to 3 minutes. நான் பண்ணுற மாதிரி நல்லா அந்த வாழைப்பழத்தை வந்து நசுக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இந்த வாழைப்பழமும் இந்த அவலும் சேர்ந்து. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்திக்கிறேன். நாட்டு சர்க்கரை வந்து கொடுக்கறதுனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா உடம்பு ஹீட் உடம்பா இருந்துச்சுன்னா கூலிங்காக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து நல்லாவே கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபுட்டு. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவல், பால், வாழைப்பழம், நெய், நாட்டு சக்கரை சூப்பரான காம்பினேஷன். கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. என் பேபிக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்ச உணவு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கேரட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு ½ கேரட் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் ரைஸ், 1½ ஸ்பூன் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் அந்த கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணிக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க. நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து போட்டுக்கிறேன். வந்து 1½ ஸ்பூன் அரிசி இருக்கும். அது 1½ ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு சேர்த்திக்கிறேன். இது வந்து புழுங்கல் அரிசி. குழந்தைங்களுக்கு எப்போ கொடுத்தாலும் புழுங்கல் அரிசி மட்டும் கொடுங்க. அடுத்து பாசிப்பருப்பு. இந்த ஃபுட்டு வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. கேரட்லாம் கொடுக்கறதுனால ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறேன். ஒரு 2 times வந்து நல்லா கழுவிக்கலாம், அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிற மாதிரி. பாருங்கள், நான் கழுவிட்டேன். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற கேரட்டையும் வந்து அதிலே போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன்.
இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் இது கூட வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் கூட சேர்த்திக்கலாம். டைஜஸ்ட் ப்ராப்ளம் எதுவும் வராது. நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். இது நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் வந்து பாத்திரத்தில் தான் குக் பண்ணுறேன். குக்கரில் வைக்கல, நீங்கள் வேணால் குக்கரில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா குக் ஆகிடுச்சு. நான் ஏன் பாத்திரத்தில் வைக்கிறேன்னா, இந்த மாதிரி தண்ணி சுண்டுறப்போ வந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இப்படியே அந்த கஞ்சி வந்து நல்லா சுண்டி அந்த டேஸ்ட் கொடுக்கும் அந்த ஃபுட்டுக்கு. நான் வந்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். நான் வந்து 1 இயர் பேபி கொடுக்கறதுனால வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தை எப்படி சாப்பிட்றாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கேரட் ரைஸ் சூப்பராக இருக்குது. இது கூட வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்தி கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். பாலக்கீரை சாதம் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக பாலக்கீரை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 2 ஸ்பூன் அரிசியும் 1/2 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பும் போட்டுக்கிறேன். கூடவே நான் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் போட்டு நல்லா கழுவிக்கிறேன். தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது வந்து ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறேன். இப்போ இதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ, ஏன்னா பாத்திரத்தில் வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான தண்ணி தான் தேவைப்படும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம கீரை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால டைஜஸ்ட் ப்ராப்ளம் கூட வரலாம். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதில் சீரகம் சேர்க்கறதுனால ஜீரண பிரச்சனை எதுவுமே வராது, நல்லா டைஜஸ்ட் ஆகும். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து நல்லா அடுப்பில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா கொலையே வேக வச்சு எடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நான் இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கீரை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் போட்டிருந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.